ஆனா நம்ம தமிழ்ல ஜெய்ப்பூர் கூட விளையாடி இப்படி ஒரு தரமான கம்பேக் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது என்னன்னா, கடைசியா தான் நம்ம தமிழ் தலைவாசம் ஜெய்ப்பூர் ஒரு மேட்ச் விளையாடிருப்பாங்க. அதால தான் இது எல்லாமே நடந்தது. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் யுபி எதர்ஸ் கூட விளையாடிருந்தாங்க. அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த சீசன் தமிழ் தலைவாஸ் அவ்வளோதான், குவாலிஃபை ஆக மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழ் தலைவாஸ் அப்படி ஒரு ஒஸ்டான கேமை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் இப்படி ஒரு தரமான கேம் விளையாடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த மேட்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ குறைய லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாகவுமே நம்ம தமிழ் தலைவாஸ் ஒரு தரமான கேம் தான் விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 1 பாயிண்ட் லீடிங்கில் இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு தரமான கேம் விளையாடி கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிக்க ஒரே ஒரு காரணம் டிஃபென்ஸ் தான். சுரேஷ் ஐஃபை எடுப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு தரமான கேம் அவரும் விளையாடினாரு. நிதிஷ் ஒவ்வொரு மேட்சுமே தரமான கேம் விளையாட்டு தான் இருக்காரு. அதே போல் இந்த மேட்ச்லையும் 7 பாயிண்ட் எடுத்து அவர் ஒரு ஐஃபை எடுத்திருந்தாரு. ரைடிங்கில் அர்ஜுன் மட்டும் தான் இப்பயும் ப்ளே பண்ணுறாரு. அவரும் ஒரு சூப்பர் 10 எடுத்திருந்தாரு. இப்படி எல்லாருமே நல்லா விளையாடினதுனால தான் இந்த மேட்சை வின் பண்ண முடிஞ்சது. அதே போல் நம்ம பையன் அருளானந்த பாபும் ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்கள்.